இயேசு ஒரு மனுஷனுக்குள் இருந்தால், அந்த ஒளி என்ற தெய்வம் ஒருவனுக்குள்ள இருந்தால், சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்திருக்கும் அப்படி என்பதாக வசனத்தில் எழுதியிருக்கிறது. உன் சரீரம் பாவத்தை குறித்து தெய்வத்தின் பக்தியை தெய்வ பக்தியை வசனத்தில் எழுதியிருக்கிறதுல தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களே, உன் சரீரம் பாவத்திற்கு மரித்திருக்கிறதா? எனக்குள்ள அருள் வந்தது, என்னிடத்தில் தெய்வம் வந்து என்று ஆடுகிறாயே, உன் சரீரம் பாவத்திற்கு மரித்திருக்கிறதா? நீனே இந்த கொஸ்டினை உனக்குள்ள கேளு. நீனே உன்னை நிதானித்தாரி, நீ தெய்வம் என்று சொல்லுகிறையே, அதனால் இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியுமா? என் இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார், குடியிலிருந்து விடுதலை கொடுத்தார். எத்தனை வாயில சொல்ல முடியாத அத்தனை பாவங்கள் செஞ்சிருக்கிறேன், அத்தனை பாவங்கள் இருந்து என்ன விடுதலை கொடுத்த தெய்வம். ஒரு கூட்டம் துணிகரம், எல்லாம் தெரியும். Who is God? யார் உலகத்தை கிரியேட் பண்ணது? யார் இந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ணது? இந்த உலகத்தில் இந்த உண்டாக்கப்பட்டதொன்றும் என்னை அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொன்ன தெய்வம் இயேசு கிறிஸ்து அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறவனே, நீ நியாய தீர்ப்பிலே தப்பிக்கலாம் என்று நினைக்கிறாயோ? பணத்திற்காக, பெயருக்காக, புகழுக்காக, உண்மை தெரிந்தும் நீ அதை மறைக்கிறியே. No one can escape. ஒருவனும் தப்பிக்க முடியாது நியாய தீர்ப்பிலே. உங்களுடைய வெள்ளியும் பொன்னும் நியாய தீர்ப்பிலே இயேசுவுக்கு முன்பாக உன்னை தப்புவிக்க மாட்டாது. No one can escape. ஒரு மனுஷன் மரிப்பதும் அவன் நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்ட. எதற்கு கத்துகிறோம்? பாவம் செய்யாத. ₹1 பென்சில் திட முதற்கொண்டு யாரா இருந்தாலும் சரி, பாட்டிலுக்கு ₹10 வச்சு விற்கிறவனா இருந்தாலும் சரி, சிஎம்மா இருந்தாலும் சரி, பிஎம்மா இருந்தாலும் சரி, என் டம்பாக இருந்தாலும் சரி, உன் வெள்ளி பொன், உன் டிகிரி, எந்த உலகத்தில் உள்ள மேன்மைகளும் நியாய தீர்ப்பிலே இயேசுவுக்கு முன்பாக உன்னை தப்புவிக்க மாட்டாது.